வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பட் ஃப்ரைடே நிறைய ஸ்டாக் நியூஸ் வந்தது. இந்த ஸ்டாக் நியூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியல. இந்த டிஸ்கஷன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். முதல் நியூஸ், இந்த ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது ஆக்சுவலி வான்பர்க் பிங்கர்ஸோடது. வான்பர்க் பிங்கர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம். அவங்க வந்து இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் கல்யாண் ஜுவல்லர்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு போர்ஷனை ப்ரமோட்டரே வாங்கியிருந்தாரு. 606 ரூபாய்க்கு ஸ்டாக் போச்சு. மீதி இருக்கிற 6.36% இருந்தது அவங்கள்ட்ட. 600 ரூபாங்கிற ரேட்ல பிளாக் டீல்ல வித்துட்டாங்க. இதுல இருந்து வான்பர்க் பிங்கர்ஸ் வந்து ஹேஸ் நோ ரோல் இன் கல்யாண் ஜுவல்லர்ஸ், இட் ஹஸ் எக்ஸிட்டட். அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க்லயும் ஃபுல்லா எக்ஸிட் ஆயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஃபாரினர்ஸ் ஆர் லீவிங் இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்ட் மூவிங் அப்ராட் அண்ட் பணத்தை வெளில எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியுது. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோ ஐடிஎஃப்சி பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் டசன்ட் மீன் எனிதிங். இப்போதைக்கு வந்து ஃபாரினர்ஸ் வாண்ட் டு டேக் மணி அவுட் ஆஃப் இந்தியான்னு கிளியரா தெரியுது. ஸோ இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஃபாரினர் ஸ்டாக் விற்கிறாங்க அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு நாள் போகும்னு தான் சொல்ல முடியாது. நோ மார்க்கெட் ரிமைன்ஸ் வெரி ஹை அப் ஃபார் தேர் ஃபார் சம் டைம். பட் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் திரும்பி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னா, நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப ஏறிட்டு, ஜெரம் பால் வந்து ரேட் கட் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பட் எவ்வளவு தூரம் மேல போகும், திரும்பி அங்க ஒரு செல்லிங் வரும். செல்லிங் வரைச்சா திரும்பி எஃப்ஐஐஸ் வாங்குவாங்க. மேலேயும் கீழேயும் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். ஒரு பிரேக் அவுட் இருக்குமானா எனக்கு தெரியாது. பிரேக் அவுட் இருந்தா மார்க்கெட் இஸ் கெட்டிங் மோர் மேடர். அப்பனா நம்ம கீன் சொன்னது தான், markets can remain irrational longer than you can remain solvent. அது வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். அடுத்தது வந்து டாடா ஸ்டீல்ல ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. டாடா ஸ்டீல் என்ன சொல்றாங்கன்னா, they want to make green steel, that is without coal they want to produce steel. அதுக்காக இந்த பாரத் ரியாக்டர்ஸ், இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி வந்து வெரி லோ பவர்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ரெடி பண்ணாங்க. நியூக்ளியர் பவர் இஸ் கிரீன் பவர். ஸோ டாடா ஸ்டீல் மே செட்டப் 200 ஸ்மால் ரியாக்டர்ஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் யூசிங் இன் தேர் ஸ்டீல் பிளான்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரீன் ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் மே ப்ரொடியூஸ் சம் ஸ்டீல் அண்ட் தே மே கிரியேட் சம் கிரீன் ஸ்டீல்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது பஜாஜ்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், பஜாஜ்ல வந்து ஹேஸ் அ பிக் அட்வான்டேஜ் பிகாஸ் 3-wheeler ஆட்டோல வந்து எலக்ட்ரிக் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அது ரொம்ப ப்ராஃபிட்டபிள்னு. இப்போ 11 மாடலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் கிடைச்சிருச்சு, PL1 லைசன்ஸ். அதனால ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் வரும். ஓவராலா பஜாஜ் சேத்தக் ஸ்கூட்டர்ஸ்னால வில் பிகம் ப்ராஃபிட்டபிள். அது மட்டும் இல்லாம அந்த பைக்லயே சிஎன்ஜி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் பைக் விச் தே லான்ச், அது ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிடுச்சுன்னு தே ஆர் கிளைமிங். For the first time, last 4 மாசமா வந்து India's largest selling car is not a Maruti car, which is very surprising. Yes. It is Tata Punch. So Tata Punch is selling more than Maruti oda Swift or Maruti oda Wagoner oda ஜாஸ்தி விற்கிறது. So Tata Punch is a runaway hit. எனக்கு ஒரு Hyundai டீலர் தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, in all markets Tata Motors is catching up very fast. So, and it is neck to neck with Hyundai. So, sooner or later, Tata Motors will become number 2 by decisive margin. இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஹைபிரிட் வண்டி டொயோட்டா வந்து ரொம்ப விற்கிறது. அண்ட் மாருதி டீலர்ஷிப்ல வந்துட்டு அதே வண்டி தான் டொயோட்டானா, டொயோட்டா வாங்கிடலாமே டொயோட்டாக்கு போயிடுவாங்க. ஸோ டொயோட்டாஸ் மார்க்கெட் ஷேர் ஆஃப் இந்தியா வந்து 5 to 6% ஆயிடுச்சு. ஆமா, ஆனா ஃபனி திங் வந்து டொயோட்டாவும் சுசுகி ஒரே கம்பெனி தானே. தட் இஸ் டொயோட்டா இஸ் a major shareholder in Suzuki. ஆமா. அண்ட் இது நான் ஆல்வேஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, ரிலையன்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அ ப்ராப்ளம் இன் ஹேண்ட்லிங் கன்சூமர்ஸ். ஈவன் த மைட்டி டாட்டாஸே வந்து ஏர் இந்தியால ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ரிலையன்ஸால வந்து கஸ்டமர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப கஷ்டம். ஆமா. கிளாக்ஸ்னு ஒரு ஷூஸ் இருந்தது, இட்ஸ் யூகே பிராண்ட். They are tied up with Reliance. பட் எவனும் வந்து ஸ்டோர்ல வந்து கிளாக் ஷூஸ் வாங்கலன்னு ரிலையன்ஸோட டையப்ப அவன் முடிச்சுட்டு அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ ரிலையன்ஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. இந்த டாடா மாடல்ல என்னன்னா, அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரைவேட் லேபிள்ல பண்றாங்க.
Zudiola manufactured by Tata themselves. எஸ். That is big difference. So their margins are much higher. Yeah, ஆமா. Tata டாட்டாவோட. margins are very higher. And ம். Tata's commitment பார்த்தேன்னா, the next generation of Tatas are all coming from retail. எஸ். Whereas Ratan Tata started his career in Tata Steel. ஆமா. JRD Tata started his career in Tata Steel. But Nehal Tata and his children are coming from retail. ஆமா. ஸோ கன்சியூமரை டச் பண்ற பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமாயிடுது உங்களுக்கு. என்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை that Reliance can catch up and give that kind of customer. இதே ப்ராப்ளம் தான் ஆதித்ய பிர்லாலையும் இல்ல? Same problem, because Aditya Birla is a commodity company. And the commodity company is struggling to have a consumer face. That is, in spite of so much goof up, ரத்தன் டாடா இருக்கிற வரைக்கும் ஏர் இந்தியால பேர் கெட்டு போகாது. அவர்கிட்ட பேசினா அவர் நியாயம் கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. டிவிஎஸ்க்கு அது இருக்கு, காட்ரேஜுக்கு அது இருக்கு. வேறஸ் நீங்க வந்து ஒரு ரிலையன்ஸுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. லைக் தே ஹவ் காட் மோர் தென் தேர் ஃபேர் ஷேர் ஆஃப் பேட் பப்ளிசிட்டி. இப்ப பிரேம்ஜி அதே சமயத்துல ஒரு கல்யாணம் பண்ணாரு. பிரேம்ஜி என்ன சொல்லிட்டாரு, கிஃப்டே கொண்டு வராதுன்ட்டாரு, கிஃப்ட டொனேஷனா கொடுன்ட்டாரு. அந்த டொனேஷனை நான் மேட்ச் பண்றேன்ட்டாரு. 500 கோடி நீங்க கிஃப்ட் டொனேஷனா கொடுத்தீங்கன்னா 400-500 கோடி போடுறேன்ட்டாரு. ஸோ அவர் வெரி கிளியர். ஸோ இந்த மாதிரி தே டோன்ட் கெட் இன் டு அப்சீன் டிஸ்பிளே ஆஃப் வெல்த். இது இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து அனில் அம்பானி மேல ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ்னு ஒரு கேஸ் வந்தது. அது கிராண்ட் அண்ட் த்ராண்டன்ங்கிறவங்க வந்து பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் மற்ற பேங்க்ஸ் மூலமா லெண்டருக்கு ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணாங்க. அந்த ஃபாரன்சிக் ஆடிட்ல என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்ல ஃபண்ட் டைவர்ஷன் நடந்ததுன்னு சொல்றாங்க. தட் இஸ் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸுக்கு வாங்கின பணத்தை மற்ற குரூப்புக்கு நகர்த்தி பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதுல வந்து உண்மைன்னு கண்டுபிடிச்சு செபி ஆர்டர் போட்டிருக்காங்க. அனில் அம்பானியும் அண்ட் ஹிஸ் ஹை அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க செக்யூரிட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய செலிப்ரேட் பண்றாங்க. தட் இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்னு, நான் ஒரு பேங்க் பணத்தை வாங்கி வேற எங்கேயாவது ரூட் பண்ணா அது கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ யூ ஹவ் டு ரீட் 420 ரெட் வித் 120B ஆஃப் ஐபிசி போடணும். இன்னும் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இன்டெகிரேட்டே பண்ணத. ஏன்னா அவன் கிளியரா சொல்லிட்டான், என்ன உள்ள தூக்கி வச்சா எல்லாரோட ஜாதகம் என்கிட்ட இருக்கு, எல்லா ஜாதகத்தையும் நான் வெளில சொல்லுவேன், நீங்க தைரியம் இருந்தா என்ன உள்ள கூட்டிட்டு போங்கன்ட்டான். ஸோ டெஃபினட்டா உள்ள கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அதனால்தான் அவர் மேல கிரிமினல் கேஸே கிடையாது. இதுல எஸ் பேங்க்கும் இந்த ரிலையன்ஸ் கேபிட்டலுக்கும் டீல் இருந்தது. எஸ் பேங்க் ராணா ஜெயிலுக்கு போனாரு, அம்பானியை ஒரு நாள் கூட என்கொயரி பண்ணல. அதனால இது வந்து ஒரு ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது தப்பு. இன்வெஸ்டிகேஷனே நடக்கலங்கிறது தான் நீங்க சொல்லணும். இன்னொரு ஆர்டிக்கல் மின்ட்ல வந்திருக்கு. அந்த மின்ட்ல ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு 32 வயசு ஆளை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஒரு பேங்க்ல வேலை செய்ய எஸ்பின்னு பேர் வச்சிருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த நேம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி எம்பிஏ படிக்க வச்ச ப்ரொஃபசர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு. இந்த ட்ரேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, சில பேர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ ஆப்ஷன் பார்த்து 800 ப்ராஃபிட் பார்த்தாரு. அவர் நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 60 லட்ச ரூபா பெண்டிங், 11 ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கடன், 4 பேர்கிட்ட வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, மீதி 7 பேர் செட்டில்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நடுவில் கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ ஃபேமிலிகிட்ட வந்து ப்ராப்ளம் சொல்றதே எனக்கு வெக்கமா இருக்கு, மாரல் ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம், ஆமா உண்மை அப்படின்னு மின்ட்டு சொல்றாங்க. தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இட் இஸ் வே பியாண்ட். நான் ட்ரை பண்ணது கிடையாது. இட் ரிக்வயர்ஸ் கிரேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில் டு டூ இட் அண்ட் யூ ஹாவ் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் ஃபார் 24 hours. டெஃபினெட்லி யூ கேனாட் டூ இட். இந்த 32 வயசு பையனை பார்த்து நீங்க கத்துக்கங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே டிஃபன் காஃபி ரேஞ்சில் 1, 2 வாங்கி நிம்மதியா இருக்க பாருங்க. ரைட். உங்ககிட்ட நீ இங்கிலீஷ்ல வந்து டாடா மோட்டார் டிவிஆரை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தார்.
அதுல கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன். ம். 2 டாக்ஸ் வருது அதுல. ஆமா. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ்னு ஒண்ணு வருது. இப்ப எனக்கெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸே கம்மியாயிடுச்சு. எனக்கு கிடைக்க வேண்டிய ஷேர்ஸ்ல எனக்கு சில ஷேர்ஸ் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸை கட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் வாங்கின ஆவரேஜ் பிரைஸ் 150 160 ரூபாவோ. அதனால ஐ எம் லைபிள் டு பே a huge capital gains tax also on that. ஸோ ஆமா. டாடா மோட்டார் டிவிஆர் எத்திக்கல் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். யூ ஹாவ் டு பே டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு பே லாங் டேர்ம் கேபிட்டல் அது வந்து டாடா மோட்டார் ஃபால்ட் இல்ல, லா ஆஃப் த லேண்ட் போகுது. ஸோ அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நார்மலா எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வர ஏன்னா நான் விற்க மாட்டேன். பட் ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு பே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஆமா. இது யாரெல்லாம் நிறைய ஹோல்டிங்ஸ் எப்படி வச்சுருக்கீங்களோ அவருக்கு வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருந்தே மெயில் வரும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இப்படி வரப்போறது, இதுதான் உங்களுக்கு வரப்போற ஷேரு, இவ்வளவு டாக்ஸ் நீங்க கட்டணும் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். வயிற்றுச்சல் என்னன்னா ம். நம்ம விற்காமையே ஃபோர்ஸ்டா கட்டுறோம், அவ்வளவுதான். கரெக்ட். ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டில் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது எல்லாம் கூட்டு கணக்கு பார்க்கும்போது இன்னும் பிளஸ் தான். இது உடனே பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நீங்க வித்து அவாய்ட் பண்ண முடியாது. அந்த Correct. டாக்ஸை கால்குலேட் பண்ணி கட்டிடுறது பெட்டர். ஆமா, இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. நீங்க இன்னும் ரிலாக்ஸ்டா மைண்ட் ஃப்ரேம்ல இருப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சது, ஹோண்டா வந்து இஸ் ஓவர்டேக்கிங் ஹீரோ இன் சேல்ஸ். ம். ஹோண்டா தான் ஒரிஜினல் டூ வீலர் மேனுஃபேக்சரர். ஹோண்டா வந்து இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இட்செல்ஃப் இன் இந்தியா. அவரும் மேஜர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளேயர் ஆவாரு. இந்த இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் நீங்க பாக்கறச்ச ஹோண்டா இஸ் சீப்பர். இஃப் யூ கேன் ஹோண்டாவை வெளிநாட்டுல கன்சிடர் பண்ணுங்க. கரெக்ட். வெளிநாட்டுனா யூஎஸ்ல சொல்றேன். ஆமா, உனக்கு ஏதாவது நீ கேட்கணும்னா கேளுப்பா. இல்ல, நேத்து எல்லா கேள்வியும் நான் கேட்டு முடிச்சிட்டேன். நீங்க எல்லாமே நீட்டா So- சொல்லிட்டீங்க. நீங்க ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. ஏன்னா தங்கம் விலை ஏறும், டெஃபினட்டா ஏறும். இப்போ $2,500 per ounce இருக்கு. 3000 வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 20% இமீடியட் ரைஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த வருஷம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா தங்கத்துல ஆல்ரெடி 25% கெயின் இருக்கும். அண்ட் இட் இஸ் பாசிபிள் தட் அடுத்த 18 மாசத்துல லக் இருந்ததுன்னா 20% 25% கெயின் இருக்கும். ஸோ 50% கெயின் இன் 2 years இஸ் a lot of gains. கரெக்ட். ஆனா நீங்க தங்கம் இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த வருஷம் நீங்க விற்க போறீங்கன்னா, இப்போ இந்தியால எல்லாம் மாறியாச்சு டாக்ஸ் ரூல்ஸ், டாக்ஸ் ஆமா. லைபிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதை பார்த்து புரிஞ்சுட்டு பண்ண போறீங்கன்னா. இல்ல டாக்ஸ் வித்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஆமா, எல்லா ஆசெட் கிளாஸ்லயும் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க டாக்ஸ் இருக்கு, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நிச்சயமா வரும். ஸோ அது மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.